தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. முக்கியமா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. வாங்க போ வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட் பண்ணு. முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது பெண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டி. இந்த மாதிரி சம்பவம் இவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் பல பேருக்கு நடந்திருக்கு. மச்சான், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, லூஸ் அடிங்கடா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நல்லா திருண்டு திருண்டு பெருத்து போயிருந்தா இப்படி கயிறு அறுந்து போகாம என்ன பண்ணோம்? அடுத்ததாக ஆண்களுக்கான இந்த சிறப்பு விளையாட்டின் பெயர் கரும்ப உருவிக்கோ கவட்டில சொருவிக்கோ. அச்சச்சோ, இந்த மாதிரி சமாச்சாரமான கேம் எல்லாம் இவங்க எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியலையே. இதுக்கே இப்படிதான் எப்படி பெண்களுக்கு ஒரு கேம் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த கொடுமையை நீங்களே பாருங்களேன். எப்படா இந்த மாதிரி கேம் எல்லாம் ரூம் போட்டு யோசிப்பீங்களா? 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. முத அவங்கள விழுக்கணும். சரி, இவனுக்கு பெண்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கேம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஆண்களே விட்டு வைக்கலீங்க. குனியும் போது குத்தும் ஊருக்குள்ள நிமிந்தே தான் நடக்கணும், வழியே இல்ல. கைய கால கட்டி போட்டு கண்டபடி மொத்துவேன். என்ன எழவியாது? ஏம்பா, புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க புள்ளைங்களா உட்கார்ந்து பாக்குற இடத்துல இந்த மாதிரி கேம் எல்லாமா வைப்பீங்க? அதுலயும் இந்த முதல்ல இருக்கிற பயபலிய நோட் பண்ணுங்களேன். இவன் பலூன் வெடிக்கிற ட்ரை பண்ற மாதிரியே இல்ல. சூப்பரா எனக்கு மூடு வந்துச்சு. அவசரம் வந்துட்டு ரேப் பண்ண போறேன். ஆஹா, ஜலத்துக்குள்ளே ஜல்சா பண்ணிடுவானுங்க போல தெரியுதே. நெக்ஸ்ட் எட்டாத உயரத்தில் பலூனை வைத்தவன் யாரோ? கன்றாவியே கடா எடப்பா, இது ஒரே பனிமூட்டமா இருக்கு. தலைவர, இது பனிமூட்டம் இல்ல, புகை மூட்டம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணுங்க அவங்களோட கையை பின்னாடி கட்டிக்கிட்டு அந்த குட்டி தட்டுல இருக்கிற மாவை ஊதி ஊதி ஃபுல்லா காலி பண்ணணும். அப்படியா? ஏமாயி, அடுத்ததா பொம்பளைங்களுக்கு பச்சை மிளகாய் சாப்பிடுற போட்டிப்பா. யாரு சீக்கிரமா சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. தலைவரே, பொங்கலுக்கு எல்லாரும் கோலப்பட்டியில 8 புள்ளி கோலம் 10 புள்ளி கோலம் போடுவாங்க. ஆனா இங்க ஒருத்தவன் என்ன கோலம் போட்டுருக்கான் தெரியுமா? அது கோலம் இல்ல நண்பா. கோலம் போட சொன்னா செய்வன வைக்கிற மாதிரி ஒரு கோலத்தை போட்டு வச்சிருக்கான். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கும் கணவன் மனைவிக்கான பரவச விளையாட்டுகள் தொடங்குகின்றன. அதாவது அந்த திராட்சை பழத்தை புருஷன் கையில கொண்டு போய் ஊட்டி விட்டு ஆகாதா, வாயோடு வாய வச்சுதான் ஊட்டி விடணுமா? இதுல என்ன ஒரு பெரிய கொடுமைனா, அங்க அத்தனை சின்ன பசங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேம் வச்சு விளையாடுறாங்களே, இவங்க என்ன சொல்றது? அவன் கிடக்குறான். நல்லா இருக்கு. அப்படியே போடு. வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. நெக்ஸ்ட்
நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அங்க திராட்சை சாப்பிடுற போட்டி, இங்க கரும்பு சாப்பிடுற போட்டி. ஆத்தி மொரட்டு வெறியில இருப்பானுங்க போலியே. நாயை விட மோசமான கவுறானுங்க. ராமநாதபுரம் அடுத்த இதம்பாடல் கிராமத்தில் நடந்த பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளில் கணவன் மனைவி பங்கேற்ற பிஸ்கட் கூட்டும் போட்டி நடைபெற்றது. ஆக மொத்தம் ஒரே கேம் தான். வாயில இருக்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் மாறுது. அங்க திராட்சை, அப்புறம் கரும்பு, இங்க பிஸ்கட். பந்தயத்துக்கு நான் ரெடி. புருஷன் பொண்டாட்டி 4 செவத்துக்குள்ள பண்ண வேண்டியது இப்படி பப்ளிக்கா பண்றீங்களே, உங்களுக்கு கூச்சமா இல்லையா? அண்ணே அதையெல்லாம் பார்த்தா முடியுமா? கிடைக்கிற கேப்ப யூஸ் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, எவனும் ஊட்டி விடல, எல்லாம் கிசுதான் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எரியுதடி மாலா, ஃபேன போடு. என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? நம்ம விரதம் களைஞ்சிருமோ? ஆஹா, அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. ஏப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானையா. அங்க பாரு, அந்த பழம் படுற பாட பாரு. அம்புட்டு பழத்தை நசுக்கி ஜூஸ் கடையாக்கிட்டானையா. அந்த பிள்ளை உருண்டு அங்கிட்டு போறா, அவளை ரொம்ப இழுத்து உருட்டுறான் பாரு. நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். இந்த வாயில விட்டுற கேம பார்த்து யாரும் கல்யாணம் ஆகாத ஆண்கள் விரக்தி அடைஞ்சிட கூடாதுன்னு அவங்களுக்கு இதே கேம் வச்சிருக்காங்க. பட் ஆனா பெண்களோட இல்ல. என்ன இது ராராவா? டேய், அட கர்ம பிடிச்ச காட்டி. உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்க, குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு இந்த கேம் விளையாட வச்சிட்டாங்க. அப்ப கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன். துப்பட்டா வாங்கி வந்து வைக்கட்டா, பௌர்ணமிக்கு பவுடர் போட்டா. வானவில்லை போ ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. அடுத்ததாக பானை உடைக்கும் போட்டி நடைபெறுகிறது. பானையை உடைத்தால் உடைந்த நம் மண்டையில் விழுந்து மண்டை உடைந்து விடுமோ என்ற பயத்தில் சேஃப்டியாக ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு அடிக்கிறார் இந்த நபர். பங்கு ஓவர சீன் போடாத. காதுல இருக்க ப்ளூடூத். ஓகே ஓகே, ரெடி ரெடி. ரைட் வா, ரைட் வா, ரைட் வா. ஒரு ஸ்டெப் ரைட் வா. இப்ப நீ பானைக்கு நேரம் கரெக்டா படக்கு படக்கு படக்குன்னு ஒரு பல ஊர்ல பானை உடைத்தல் போட்டியை பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க மது பிரியர்களுக்காகவே பாட்டில் பிடிக்கும் போட்டி வைத்திருக்காங்க. ஒரு குவார்டர் பாட்டில கயித்துல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதை இவர் கண்ணை கட்டிட்டு கரெக்டா போய் பிடிச்சாருன்னா அந்த பாட்டில் இவருக்கு தான். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. பானை உடைத்தல் போட்டி பார்த்தாச்சு, பாட்டில் பிடித்தல் போட்டி பார்த்தாச்சு. அடுத்ததா பலூன் வெடித்தல் போட்டி. அண்ணே கமாண்டே வானே வானே இந்த விளக்கு மாத்த புடினே. பொண்டாட்டிய பலூனா நினைச்சுக்கிட்டு புடிச்சு அடின்னு அடினேன். துணியால் கண்ணையும் கட்டி கைய காத்துல நீட்டி எங்கும் தேடுற அவள தனியா எங்கே போனாலும். ஏப்பா அந்த கொச்சா புடிச்சுக்கிட்டா 10 ரவுண்ட் கர கர கரக்கான சுத்துப்பான். சுத்திட்டு நேரா போய் இந்த கோட்டத்தோட பாப்பான். ஐயோ, அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே. ஐயோ ஐயா, அட இடப்பட்ட பாயல கொண்டு முட்டானே, மேல விழுந்து கொண்டு முட்டானே. எந்திரா நாதாரி பாயல, உன் கையில கொல்லி வைக்க நாசமா போனே. போய் தொலைடா. ஏமா இங்க வாமா. ஏமா ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? அடுத்ததா கணவன் மனைவி தூக்கிட்டு ஓடுற போட்டியில தூக்கிக்கிட்டு யார் கடைசி வரைக்கும் நிக்கிறாங்கிறத போட்டி. அதுல கடைசியா ஒரு 3 பேர் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு. அப்பா அப்பா அம்மாவை மட்டும் தூக்குற, என்னையும் தூக்குப்பா. அடே அடே, நானே தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்கேன்டா. தயவு செஞ்சு கூட்டு போங்கடா.
அடுத்தபடியாக புளியங்குளத்து புலி ஜெயித்து விட்டார். இதாங்க உங்க பரிசு, வச்சுக்கோங்க. இந்த கணவர் பல சுமைகளை தாங்கிருப்பார் போல வீட்டுக்காக, அதான் இந்த வெயிட்டே தாங்கிட்டாரு. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். அடுத்ததாக கணவன்மார்கள் மனைவிமார்களை தூக்கி கொண்டு ஓடும் போட்டி ஆரம்பமாகிறது. இங்க இவ்வளவு புருஷங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடலான்னு வந்திருக்காங்களே, எல்லாம் பாசத்துல நினைக்கிறீங்களா? பாசத்துல எல்லாம் கொஞ்சம் தான். பொண்டாட்டியை வீட்டுல தான் தூக்கி போட முடியல, இதுதான் கரெக்டான சான்ஸ். இங்க தூக்கி போட்டதான் உண்டு எல்லாம் வந்திருக்காங்க. அடே சீக்கிரம் ஏந்துரு. என்னங்க இப்படி தூக்கிட்டு ஓடுறீங்க? அட வாயை முட்டு கம்முனு வாடி. இது பொண்டாட்டி தூக்கிட்டு ஓடுற போட்டி இல்ல போல. பொண்டாட்டிய எப்படி எல்லாம் விதவிதமா கீழே போட்டு சாத்தலாம் அப்படிங்கிற போட்டி போல. இந்த புருஷங்க பொண்டாட்டி மேல வச்சிருந்த வன்மத்தை எல்லாம் மொத்தமா கொட்டி தீத்திட்டாங்க. சாம்பார் அப்ப எனக்கு ஓத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. அடுத்ததாக கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள் பால் கொடுக்கும் போட்டி நடைபெறுகிறது. இது பால் கொடுக்கும் போட்டியா? பால் கொடுக்கும் போட்டின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நல்ல வேலையா இவங்க புட்டி பால்ல தான் பாலை கொடுக்க சொல்றாங்க. யாரு கொடுப்பா? எப்படி குடிக்காம கொடுத்து வச்சா வராசை. நானும் பாத்துக்கிட்டேன், யாரும் வரல. ஒண்ணு அவன் நினைச்சே சாதிச்சுட்டான். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. பால் குடித்தால் உன் எலும்புக்கு பலம், பால் குடித்தால் உன் தேகம் மின்னும். பால் கொடுத்ததோட மட்டும் இல்லாம புருஷங்களுக்கு புடவை வேற கட்டி விட சொல்லிருக்காங்க. செல்லக்கு செல்லக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கும் ஆள ஒன்று ஒட்டிக்கு. இந்த வருஷத்துக்கு இந்த மாதிரி கேம்ஸ்னா அடுத்த வருஷத்துக்குலாம் என்னென்ன செய்ய காத்திருக்கானுங்களோ தெரியலையே. ஆல்ரெடி சாரி கட்டிட்டானா? நம்ம கல்யாண நாளைக்காக புடவை இருக்கிறதா கடைக்கு போன பண்ணோம். அங்க ரெட் கலர் சாரியா எடுத்து கட்டிட்டு இருந்தானா? லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. இந்த வருஷம் பொங்கல் விளையாட்டு போட்டிக்கு பெண்களுக்கு முறுக்கு சாப்பிடுற போட்டி வச்சிருக்காங்க. பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி முறுக்கு சாப்பிடுற போட்டி வச்சிருக்காங்க. ஆனா அதுவே ஆண்களுக்கு என்ன மாதிரி முறுக்கு சாப்பிடுற போட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? அது நீங்களே பாருங்க. கிச்சானாலே இழிச்ச வயதானே அப்படிங்கிற மாதிரி ஆண்களுக்கு மட்டும் முறுக்க எங்க கட்டி விட்டு சாப்பிட விட்டுருக்கானுங்க பாருங்களேன். இந்த விளையாட்டின் பெயர் குனிஞ்சுக்கிட்டு ஆட்டு முறுக்க சாப்பிட்டு காட்டு. கடா இந்த ஊருக்காரங்க சும்மா ஏனோ தானே போட்டி வைக்க கூடாதுன்னு வீட்டுல பொம்பளைகளுக்கு உதவுற மாதிரி தேங்காய் உரிக்கிற போட்டி வச்சிருக்காங்கம்மா. என்னங்க இப்ப வச்சு தேங்காய் சீக்கிரமா உரிக்க கத்துக்கோங்க, அப்பதான் வீட்டுல தேங்காய் சட்னி வைக்கும் போது உதவியா இருக்கும். நானும் ரன்னிங் ரேஸ் பாத்திருக்கேன், சாக்கு ரேஸ் பாத்திருக்கேன். இது என்ன ரேஸ்னே தெரியலையே. இதுக்கு நீங்களே ஏதாச்சும் ஒரு பேர் வைங்க. ஏன் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் மட்டும் தான் விளையாடுமா, நாங்களா விளையாட கூடாதா அப்படின்னு இந்த நாயும் விளையாட களத்துல இறங்கிடுச்சு. ஐயோ கிரேட் மிஸ்டேக். போடா போடா புண்ணாக்கி. டேய் என்னடா இது, மேல இருக்க வேண்டிய ஏதோ கீழே இறங்குன மாதிரி இருக்கு. ஒருவேளை ஃபியூச்சர்ல அங்க கட்டிக்கிட்டி வந்துட்டா எப்படி சமாளிக்கிறது இப்பே கத்து கொடுக்குறாங்க போல. அடுத்ததாக பல்லு போன கழிவுகளுக்காக 10 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டி. அடுத்ததாக உசைன் போல்ட்டின் தங்கச்சிக்கும் பென் டன்னில் எக்ஸலரைட்டாக வரும் ஏலினின் தங்கச்சிக்கும் ஓட்டப்பந்தய போட்டி நடைபெறுகிறது.
படமே புதுசா இருக்குது. இது புது கபடி. இது என்ன கபடினே தெரியல. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கிறீங்க. தாவுடா தாவே எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன். தாத்தா தெரிகிறது 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 தாத்தா தெரிகிறது. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளவுதான். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.